இனியாஸ் துணியகம் வழங்கும் கருத்தும் காணும் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கருத்தும் காணும் நிகழ்ச்சியில் நம்மளுடைய புத்தநேரி செல்லப்பா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த தொகுப்பு நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் புத்தநேரி செல்லப்பா அவர்கள் மிகவும் பட்டிமன்ற பேச்சாளர் மட்டுமல்ல, பல்வேறு இசை, இயல், நாடகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர். இது குறித்து அவர் கூறினால் நல்லா இருக்கும் என்ற எண்ண அடிப்படையில் நம்ம தினதரணி நாளிதழ் சார்பாகவும் தினதரணி சேனல் சார்பாகவும் இந்த கருத்தும் காணும் நிகழ்ச்சியை நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் புத்தநேரி செல்லப்பா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து வணக்கம். அதாவது இப்போ தமிழை பார்த்தோம்னா பல்வேறு மொழிகள்ல சிறந்த மொழியாகவும் கருதப்படுகிறது. தமிழ்ல இயல், இசை, நாடகம் என குறிப்பிடப்படுகிறது. நம்ம கருத்தும் காணும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க பயணிக்க போறீங்க. அந்த பயணத்துல இன்றைய சூழ்நிலையில இசை எந்த அளவுக்கு இருக்கிறது, இசையினுடைய மகத்துவம் என்ன என்பதை பற்றி நீங்க முழுவதுமாக விரிவாக கூறலாம். இசையை பத்தி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகத்துல ரொம்ப காலம் வரையிலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சிந்து சமவெளி நாகரிகமும் ரோமாபுரி நாகரிகமும் தான் முந்தினதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லை. நம்ம தாமிரபரணி கரையிலையும் வைகை கரையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்ககால தமிழருடைய நாகரிகம் 5000 வருஷத்துக்கு முந்தையதுன்னு இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆகவே காலத்தால் முந்தியது தமிழர் நாகரிகம். இதுக்கு நிறைய இப்ப கீழடியில ஒரு ஆய்வு பண்ணாங்க. நம்ம பக்கத்துல நம்ம ஆதிச்சநல்லூர், அதுதான் அதுவும் கூட நம்ம பண்ணல, ஜெர்மன்காரன் பண்ணான். நம்ம பண்ணியிருந்தோம்னா துபாக்குறும்பா அவன் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வை வெளியிடுவதற்கு நம்ம மக்கள்கிட்ட அவ்வளவு தைரியம் இல்லை. அந்த சூழ்நிலை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, தமிழர் நாகரிகம் முந்தினதுதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம இந்த கருத்தும் காணும்பதுக்குள்ள போவதுக்கு முன்னால ஒரு அறிமுகமா சில விஷயங்களை சொல்லிட்டு, இப்ப சங்க காலத்திலேயே தமிழ் நாகரிகம் சிறந்திருந்திருக்குது. இவங்க நிலங்களை 5 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5வது திரிஞ்சதுதான் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இந்த 5 வகை நிலமும் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் நம்ம மாவட்டம். நம்ம நெல்லை மாவட்டம் மட்டும்தான், வேற எங்கேயுமே 5 வகை நிலமும் கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வேற மாவட்டங்களை பார்த்தோம்னா பாலை நிலம் கிடையாது. நம்ம நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி அதை சேர்ந்து அந்த தேரிக்காடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மணல் வெளி பாலை நிலம் தான். அது 5 வகை நிலமும் ஒருங்கே அமையப்பட்ட ஒரே மாவட்டம் நம்முடைய தமிழ்நாட்டு மட்டுமல்ல, உலகத்திலேயே அப்படித்தான் இருக்கும். அதான் இருக்கும். அந்த 5 வகை நிலத்துக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வில்லிசை கலைஞர்கள் முதல் தோன்ற கலை வில்லிசை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா முதல்ல தோன்றது எதா இருக்கும்னா, வேட்டையாடி தான் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு காலத்துல மக்கள் வேட்டை மூலமாக மிருகங்களை இது பண்ணி அதுல அந்த விலங்குகளுடைய தோள்களை வைத்து இந்த பறை என்று சொல்லக்கூடிய அதுல இருந்து அப்புறம் தோல் கருவிகள், மேளம், மத்தளம், மிருதங்கம், தப்பு, இதெல்லாம் அதுல இருந்து வந்தது. இந்த பறை என்கின்ற வாத்தியம் காலத்தால் முன்னதாக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லிசை தான் முதல்ல உள்ளது என்னன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த விலங்குகளுடைய நரம்புகளில் ஒரு மூங்கிலை வளைத்து அதுல மணிகளை கோர்த்து அடிச்சு வில்லிசை காலத்தால் முந்தியதுன்னு அவங்க சொல்றாங்க. இது 5 வகை நிலங்களுக்கும் பல இசைகளுக்கு தமிழ் பொதுவாகவே 3 வகை தமிழ்பாங்க: இயல், இசை, நாடகம். இயல்ல உரைநடை, அப்புறம் கவிதைகள் கூட அதில் சேர்த்துக்கலாம். நம்ம புத்தகங்களை இப்போ வாசிக்கிறோம் இல்லையா, நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே இயற்றமிழ்ல வரும். ஆனா இசைங்கிறது இந்த கவிதையே ஒரு ராகத்தோட, ஒரு லயத்தோட, இன்னும் சொல்ல போனா சிறப்பா சொல்ல போனா அதை கர்நாடக இசையில கமகம். இந்த கமகம்ங்கிறது எல்லாருக்கும் வராது, எல்லாரும் பாடுவான். கமகம்ங்கிறது எல்லாருக்கும் வராது. அதுக்கு தேர்ச்சியும் பயிற்சியும் ரொம்ப முக்கியம்.
அந்த இசையில வந்து இப்ப நம்ம கர்நாடக இசைன்னு சொல்றோம். இதுக்கு முன்னாலேயே சங்க காலத்திலேயே தமிழ்ல பண் என்று சொல்லி ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இப்ப 300 வருஷத்துக்கு இடையில தான் கர்நாடக இசைன்னு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள் 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. எதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ முல்லை நிலம் இருக்கு. முல்லை நிலத்துல முல்லை பண், பண்ணுன்னா பாடல் பாடுகிறது, அது முல்லை பண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது முல்லை நிலம் வந்து என்னன்னா காடு சார்ந்த இடம், அந்த மேய்ச்சல் நிலங்கள், இதெல்லாம் முல்லை நிலம். இந்த முல்லை நிலத்துக்குரிய பண் எதுன்னா அது ஒரு முல்லைப்பண். இந்த முல்லைப்பண்ணை இப்ப என்ன சொல்றாங்கன்னா மோகனம்னு ஒரு ராகத்தை வகைப்படுத்துறாங்க. மோகன ராகம். அத அந்த அகத்தியர் இதுல ஒரு பாட்டுல சொல்லுவாரு, மோகன ராகம் பாடிடுவேன் அப்படின்னு வரும். அது மோகன ராகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, முல்லைப்பண் தான். இந்த முல்லைப்பண் வந்து காலத்துல ரொம்ப முந்தையது, ரொம்ப காலத்துக்கு முன்னால உள்ளது. அந்த மோகன ராகம் அன்னைக்கு வந்து இந்த வகைப்படுத்தல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கர்நாடக இசைன்னு சொல்றோம் இல்லையா, இதையே கர்நாடக இசைங்கிறதுக்கு 2 பொருள் சொல்லுவாங்க. ஒண்ணு கர்நாடகம்னா கன்னட பகுதியிலிருந்து வந்ததா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது சரியான கருத்து கிடையாது. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கர்நாடகமா இருக்கே அப்படின்னா ரொம்ப பழமையான, ரொம்ப முந்தைய காலத்தால் முந்தைய அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளையும் சிலர் சொல்லுவாங்க. ஆனா நான் வேற ஒரு பொருள் வச்சிருக்கிறேன். சாதாரண இசைகள் வந்து இப்போ நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போறோம், அதுல வந்து தோப்பு கரணம்னு போடுவாங்க இல்லையா. ஆமா, இந்த 2 காதையும் பிடிச்சுக்கிட்டு பண்றாங்களா. கரணம்னா காது, கர்ணம்னா காது. அதனாலதான் பிறக்கும் போதே காதுல குண்டலங்களோட பிறந்தவனுக்கு கர்ணன்னு பேர் விட்டாங்க. இதிகாசத்திலையும் வருது கர்ணன். கர்ணன்கிறது அவனுக்கு அது வந்து காரண பேர் தான். அவன் பிறக்கும் போதே காதுகள்ல குண்டலங்களோடு பிறக்கிறான், அதனால அவனுக்கு பேரு கர்ணன் வச்சாங்க. அதே மாதிரி இந்த செவி வழியாக இப்ப பாட்டி பேத்திட்டு ஒரு கதையை சொல்லுவான், அந்த பேத்தி அவ பேத்திக்கு கதையை சொல்லுவான், அவன் அவளுடைய பேத்திக்கோ அவளுடைய தோழிகளுக்கோ சொல்லுவான். இந்த கதைகளுக்கெல்லாம் என்ன நம்ம தமிழ்ல சொல்லுவோம்னா கர்ண பரம்பரை கதைகள். இது எழுத்துல இருக்காது, கர்ண பரம்பரை கதைகள்னா செவி வாயிலாக கேட்டு அது அப்படியே வருது, ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு போறது. இப்படி போகக்கூடியது கர்ண பரம்பரை கதைகள், பரம்பரையா வரக்கூடிய கலைகள். அது அந்த கர்ணங்கிறது வந்து காதைத்தான் குறிக்கும், செவியை குறிக்கும். காதுங்கிறதோட செவியை குறிக்கும். அந்த தப்பட்டைகளுக்கு செஞ்சாங்க இல்லையா, அந்த தப்பட்டைகள், தப்பு மேளம் வகையான தோல் கருவிகள் வந்து காதுகளை செவி வழியாக போந்து அது உடலை ஆட வச்சுது, உடலை ஆட வச்சது. இன்னொன்னு வெறியாட்டம் இதெல்லாம் வருது இல்லையா. ஆமா. ஆனா அந்த கர்நாடக இசை வந்து அதை வகைப்படுத்திய பிறகு செவி வழியாக போய் உள்ளத்துக்குள்ளே ஆடிச்சு. அதனால இந்த இசைக்கு கர்நாடக இசைன்னு பேர் வந்தாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க, சிலர் மறுக்கக்கூடும். ஏன்னா பாண்டித்யம் நிறைய உள்ளவங்கன்னு தன்னை காட்டிக்கிறதுக்காக அதை செய்வாங்க. ஆனா கர்நாடக இசைங்கிறது வந்து பழமையான இன்னும் கிடையாது, கன்னட பகுதியிலிருந்து வந்ததும் கிடையாது. ஏன்னா கன்னட பகுதியுமே சேர்ந்ததுதான் ஒரு காலத்துல தமிழ்நாடு. ஆகவே சங்க காலத்துல வகைப்படுத்தி இருக்கிறாங்க. பண் என்ற சொல் நம்ம சங்ககால நூல்களிலே இருக்குது. ஆகவே இந்த பண்ணு தான் காலத்துக்கு அடிப்படைங்கிற வகையில இன்னைக்கு நம்ம பண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல பின்னால திரை இசை தான் இப்ப எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இசையை பத்தி மிக சிறப்பான முறையில இன்னைக்கு தோற்று வழங்கியிருக்கிறீங்க.
இனியாஸ் துணியகம் வழங்கும் கருத்தும் காணும் நிகழ்ச்சியில வந்து இசையை பற்றி ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு வந்து இன்னைக்கு முன்னுரை நாளை, அதாவது இதை வந்து முன்னுரையாக கூட கருதலாம். அடுத்ததாக நாளை வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, அதாவது திரைப்பட இசையோட சேர்ந்து எப்படி இருக்குது என்பதை காணலாம். நன்றி, வணக்கம்.